நீங்க தேங்க்ஸ்னா நீங்க உங்க உங்களை வந்து வேலைக்காரனா வச்சிருக்காங்க. வேலைக்காரர்கள் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இந்த அராஜகம் பண்ணப்படாத வந்து இருந்துகிட்டு ஒழுங்கா உட்கார்ந்து கையெழுத்து போட்டோமா, எங்களுக்கு ஃபண்டை ஒதுக்கணுமா, இந்த திட்டங்களை செயல்படுத்தணுமா, சம்பளம் தரல, மாசம் மாசம் சம்பளம் தரமா இல்லையா உங்களுக்கு? நான் எங்க வீட்டு வேலைக்கார சம்பளம் கொடுத்தா வேலை வாங்குவேன். உங்களுக்கு மாசம் 1.5 லட்சம் சம்பளம் தரேன். என்ன வேலை பாக்குறீங்க? கார்ல சொகுசா ஊர் சுத்துறதா வேலையா? எம்எல்ஏவுக்கு, முதலமைச்சருக்கு, மந்திரிக்கலாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும். என்ன பண்றீங்க நீங்க? உங்க போட்டோ போடுறீங்க. மாணவர்களுக்கு உபயோகப்படுத்த லேப்டாப்ல முதல்வர் போட்டோ ரைட் ஓகே, முன்னாள் முதல்வர் போட்டோ ஏன் போடுறீங்க? அதை அழிச்சு விட்டா வாரண்டி கிடையாதான். ஃபர்ஸ்ட் தெரியும், ப்ரொசீஜர் தெரியுமா? உள்ள அது ஃபால்ட் ஆனாதான் வாரண்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டோ ரிமூவ் பண்ணாலே வாரண்டி கிடையாது. என்னது அது? திமுக அட்டகாசம் எல்லை மீறி போகிறது. அப்படியா? ஆமா, பாப்போம். தம் பிடிக்க பேசுறேன், பாப்ப மட்டும் போயிட்டீங்க. நீ நீங்க என்ன பண்ண ஐயா? நான் கேட்ட கேள்விக்கு ஐயா, தமிழர்கள் பனைமரம் போல விதை மட்டும்தான் போட்டாலும் நாங்க வளர்ந்துகிட்டோம். நீங்க ஒண்ணும் பண்ணல. எங்க போல வந்து பயணம் அடைஞ்சீங்க நீங்க. ஏன்னா 70 ஆண்டு காலம் 65 ஆண்டு காலம் வாங்கின கடனை விட நீங்க வெறும் 5 ஆண்டு காலத்துல வாங்கினீங்க பாத்தீங்களா கடன். இப்ப அதை பேசுங்க. அந்த கடன் வாங்கி நீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ தேவை அறிந்து மக்களுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? 47,000 கோடி வந்து நாங்க மக்களுக்கு கல்விக்கு, பள்ளி கல்விக்கு அனுப்புறோம், உயர்கல்விக்கு பண்றோம். அதான் பில்டிங் உடைஞ்சு விழுகுது. ஏண்டா அந்த காலத்துல காமராஜர் காலத்துல கட்டின பில்டிங் உடைஞ்சு விழுகாம அப்படியே இருக்குமா? அது பிள்ளைகள் படிக்கிறானா? அதை பாக்குறது இல்லையா? பழைய பில்டிங்னா பரவாயில்ல, நீங்க கட்டுற பில்டிங் அதை திறக்கிறதுக்கு முன்னாடியே இடிஞ்சு விழுது. அது இந்தம்மா திறப்புலாவுக்கு முன்னாடி விழுதுன்னா அது கான்ட்ராக்ட்காரன் பண்ண தப்பு. இங்க பூரா கலப்பட மணல் ஆயிடுச்சு. இங்க பாருமா, சிமெண்ட் கலப்படம், மணல் கலப்படம். இந்த கலப்படத்துல கட்டுறது பூரா இடிஞ்சுதான் விழுகும். உங்க ஆட்சியில தான் கலப்படம். எந்த ஆட்சியில இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, காரைக்குடி ஆட்சி வந்தாலும் இதுதான் நடக்கும். கேக்குற கேள்விக்கு புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசுங்க. இப்போ உங்க ஆட்சியில் டெண்டர் கொடுக்குறீங்க, கலப்படாது நீங்களே சொல்றீங்க. கொஞ்சம் லூஸ் தனமா பேசாத. வடபழனியில மிகப்பெரிய ஒரு பில்டர் வந்து ஒரு 3-4 அபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 16 மாடி கட்டினாரு. திமுக ஆட்சியில. திமுக அதிமுக ஆட்சி. சரி, அதிமுக ஆட்சி. அவரு தனிப்பட்டதுதான். சரியா? அவருக்கு பில்டிங் கான்ட்ராக்ட் வீடை கட்டி எல்லாத்தையும் முடிச்சு கலர் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஹேண்ட் ஓவர் பண்ணி 6 மாசத்துல பூரா பொத்துன்னு விழுகுது. எல்லாருமே வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க பயந்து. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லா ஆட்சியிலையும் இந்த மாதிரி இது தனியார் கட்டினது கட்டடமும் வழுகுது. அதே மாதிரி தாம்பரத்துல அன்றைக்கு தனியார் கட்டின ஒரு கட்டடம் பூமிக்குள்ள இறங்கலையா? இல்ல, நீங்க தான் அதாவது பில்டிங் கட்ட தகுதியே இல்லாத இடத்துக்குலாம் நீங்க அப்ரூவல் கொடுத்தா அப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். அதெல்லாம் அப்ரூவல் கொடுத்தது எந்த நாய் கொடுத்துச்சோ? திமுக திமுக ஆட்சியே லூசு. அது திமுக ஆட்சியில இறங்கல. நான் சொல்றது இப்ப அதிமுக. நான் சொல்றது இப்ப சதுப்பு நில இடங்கள்ல நீங்க பில்டிங் கட்ட அப்ரூவல் கொடுத்திருக்கீங்க. அதை எடுத்து இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்குதா இல்லையா? சதுப்பு நில காடுனா பட்டா நிலம். பட்டா நிலம். ஆமா, அது பட்டா நிலம். சதுப்பு நில இடங்கள் வந்து பட்டா இடமா? லூசா நீ? சதுப்பு நிலம்னா எல்லாத்துலயும் தான் எங்களுக்கு சதுப்பு நில காடு எங்களுக்கே இருந்துச்சு. ஐயா, நான் கேக்குறதுக்கு தான் சொந்தமா மத்திய அரசு என்ன சதுப்பு நில காடுகள் ராம்சார் அந்த இதுக்குள்ள கொண்டு வந்து இதை வந்து பட்டாவோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? பாரு, பூர்வீகமா வச்சிருக்கோம்னா பூர்வீகமா எங்க ஏலச்சல பூர்வீகமா வச்சிருந்தாங்களா? ஆமா, அப்புறம் இருக்கிற அந்த தண்ணி போற இடத்த ஃபுல்லா ஆக்கி பண்ணி வீட கட்டியாச்சு, அப்ரூவல் கொடுத்தாச்சு. இப்ப தண்ணி போகுது, படகு விடுறோம் சொல்றது யார்? நீங்க தானே அப்ரூவல் கொடுத்தது. நாங்க இல்லடா. 2006ல இருந்து 2010 கொடுத்தது நீங்க தானே. திராவிட ஆட்சி காலத்துல எல்லாமே எம்ஜிஆர், அது மட்டும் திராவிட ஆட்சி சேர்ந்துக்கிறது. எல்லா ஆட்சி காலத்திலயும் கொடுக்கப்பட்டதுதான். அது அதிகாரிகள் பண்ண தவறுகளா இருக்கலாம். அதிகாரிகள் யார் கண்ட்ரோல்ல இருக்காங்க? டீச்சர்ஸ் தப்புனா யார் கண்ட்ரோல்? தகுதியற்ற ஆட்சி நடத்துறது திமுக தான். நாசமா போக. ஏன்டா அப்படி எல்லாம் எங்களை குறை சொல்ற? குறை சொல்லுவாங்க. எங்களை ஏசுங்க, எங்களை திட்டம் தெரியும், உங்களுக்கு நன்மை செய்ய தெரியாது மக்களுக்கு. நான் வந்து நன்மையை தவிர வேற எதையும் நாங்க பாக்குறதே இல்ல. பெரிய பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த திமுக மகன் நீங்க. அதனால நீங்க அப்படித்தான் பொய் மாடல் ஆட்சி. ஆமா, பொய் மாடல் ஆட்சின்னு எந்த பன்னாட சொல்லுச்சு? திமுக தான். இந்த பன்னாட திராவிடர்கள் தான் சொல்றாங்க. ஆமா, திமுக எம்எல்ஏவே சொன்னாரு பாத்தீங்களா இல்லையா? நம்ம சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு ராஜினாமா பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு திமுக எம்எல்ஏ லால்குடி. சொல்லு. நான் சொல்றதையும் கேட்கல, அவங்க சொல்றதையும் கேட்கல, உங்க எம்எல்ஏ சொல்றதையும் கேட்கல. போய் ராஜினாமா பண்ண சொல்றா. அந்த பயலு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லடா. அதாவது நல்லவர்கள் இருக்க கூடாதியா? உடனே விளைக்கிறேனா? ஆமா, நல்லவர்கள் கட்சிக்கு தீங்கு. நல்லவனா இருந்தா பத்தாது, நல்லவர் செந்தில் பாலாஜி என்ன இருக்கணும். தன்னுடைய தொகுதிக்கு என்ன வேணுங்கிறத அரசாங்கத்துல முறையிட்டு கேட்டு அதை செய்யணும். அதுதான் அடுத்த நிமிஷமே வந்து ஆற்றங்கரைக்கு வருதே மனுக்கள்லாம். ஆத்தாங்கரைக்கு வருதுன்னா
கொட்டிடுறாங்க. மனுக்களை வாங்கி படிக்கிறாங்களோ இல்லையா, அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்து ஆத்துல மிதக்குதுன்னா 1 மணி நேரத்துல எப்படி அங்க ஆத்துக்கு போகும்? நீங்க அது உங்களே கேட்டாதான் தெரியும் எப்படி சீக்கிரமா எடுத்துட்டு வந்து போய் கேட்டுவான். நீ எப்படி ஆத்துக்கு வந்த கேட்டேன் சொன்னுச்சு. நாங்க உங்ககிட்ட தான் கேட்க முடியும். திமுக வந்தாங்க, என்னைய வாங்கினாங்க, ஆத்துல கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆமா சொன்னுச்சு, மனு சொன்னுச்சு. ஆத்துல ஒண்ணும் கொட்டல. தண்ணி எல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறீங்களா? தண்ணியும் கிடையாது. சூப்பல அந்த மனுக்களை எல்லாம் வாங்கி அந்த தாசில்தார் ஆபீஸ்ல உடனே அதெல்லாம் அப்ரூவல் ஆகி அதை செயல்படுத்தி அது முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டீங்க அப்படித்தானே? இந்த கதை எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க? 3 நாளைக்கு. 3 நாள் தண்ணி குடிச்சுட்டே சொல்லுவோம். சிறப்பு சார். இப்ப வந்து சில இலவச பொருட்களை வந்து மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. மக்கள் எல்லாரும் அதை வாங்கிட்டு நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம், ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்களே. நீ விஜய்க்கு போட்டான்னா இல்ல விஜயகாந்துக்கு போட்டான்னா நாங்க எங்க ஆட்சியில நாங்க கொடுக்குறோம், அது எங்களுடைய கடமை. வாங்கிறது உங்களுடைய கடமை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ உங்கள் இஷ்டம். ஓட்டு போடுறத வந்து உங்கள் கையை கொண்டுட்டு போய் உதயசூரியன் அங்கே அமுக்கி வைக்க முடியாது. புரியுதா? உதயசூரியனுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் வேற ஒரு இதுக்கு அமுக்கிட்டு போனால் யார் என்ன கண்டா? அதனால அதெல்லாம் வந்து அப்புறம் எதற்கு அந்த 3000 கொடுக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து 3000 ரூபாய் கொடுக்குறோம் பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துக்குங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு? பணத்தை பார்த்து கவனிச்சுக்கிறீங்க, எங்களை பார்த்து பண்ணிருக்க தேர்தல்ல அப்படின்றது. பார்த்து பணத்தை கொண்டுட்டு போங்க. அமைச்சரா கொடுத்தாரு, அவர் சொல்றாரு அங்க இருந்து. அட போமா, நீ ஏமா நீ வர வர நீ அவனை மாதிரி லூஸ் ஆயிட்ட. கேள்வின்னா அமைச்சரே போகல. அந்த 3000 ரூபாய் ரேஷன் கடை மூலியமா கொடுக்குறோம். ரேஷன் கடையில இருக்கவங்க தான் கொடுக்குறாங்க. அமைச்சர் பேசுனதா சொல்றாங்க. பேசியிருந்தாரு 3000 ரூபாய் கொடுக்குறோம் பாத்துக்குங்க. யார்கிட்ட பேசினாரு? பேசினாரா? பொதுவா பேசிட்டு இருந்தாரு மக்கள் கிட்ட. அவங்க குடுக்குறாங்களா இல்லையா பொதுவா பேசுறதுக்கு பொதுவா பேசினா லூசா? ஆமா, பொதுவா என்னதுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா போய் யாராவது ரோட்ல நின்றுகிட்டு நாங்க பொங்கலுக்கு கொடுக்கும் போது டோக்கன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் 3000 ரூபாய் கொடுக்கணும். அந்த அவர் சொன்னார் இல்லையா ஓசி, அது மாதிரி இப்ப இருக்கும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. சரியா சார்? அதாவது சேகர் பாபு அவர்கள் வந்து இந்த கேரள அரசு வந்து தமிழக ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேட்டியெல்லாம் வந்து கொடுக்குறாரு. ஆனா தமிழக ஐயப்ப பக்தர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எரிமேனி அப்படின்ற பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் கேரளாவுடைய வாகனங்களுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை வந்து அந்த அரசு பண்றது கிடையாது. இதுவே வந்து சேகர் பாபு அவர்களுக்கு தெரியாம இருக்காரு. இதுல வந்து ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டுல எல்லாம் வேற கலந்துக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சாட்டியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எரிமேலி இருக்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கு. எரிமேலியோட காரு பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நடந்து போகணும்னு சொல்றாங்களா? அதாவது கேரளா வாகனத்தை தான் பயன்படுத்தணும். எரிமேலில இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா கேரளா வாகனத்தை தமிழ்நாடு வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ கேரள அரசு கூட வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலையா சேகர் பாபு அவர்கள்? அது என்ன காரணம்னு கேளு. எரிமேலி வழியும் கார்ல போவாங்க. நிறைய காரில் போயிட்டு அந்த காரை பூரா கொண்டுட்டு போய் பம்பையில் கண்ணா பின்னான்னு நிப்பாட்டிடுறாங்க. இடம் இல்லாமல் போயிடுது. அது அறிவிப்பு மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கலையே தமிழக அரசு. அது எப்படி முன்னெடுக்காம இருக்கும்? நீ எதுக்கு இங்க இருந்து அடுத்த மாநிலத்துக்கு நீ ஏன் சாமி கும்பிடு? நீங்க ஏன் இங்க இருக்க முருகனை கும்பிடு, இங்க இருக்க பார்வதியை கும்பிடு, மீனாட்சி. பேட்டி மட்டும் எப்படி கொடுக்குறீங்க? இந்த மாதிரி கேரள அரசு தமிழக மக்களை வந்து சிறப்பா கவனிக்கிறாங்க அப்படி சிறப்பா கவனிக்கிறாங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் அங்கே பஸ்ஸு காரில் நிப்பாட்டி வருஷப்படுத்தி கார்களை நிப்பாட்டி அங்கே எரிமலையில் இடம் நிறைய இருக்குது. அங்கே வண்டியில் நிப்பாட்டி அவங்க பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் ஏற்றி கொண்டுட்டு போய் இலவசமாக அங்கே இறக்கி விடுறாங்க. இதுக்கு மேலே என்ன? இது தெரியாம போகிற பக்தர்கள் வந்து அவதிக்கு உள்ளாகுறாங்க. இது தெரியாமல் எந்த பக்தர் எந்த வழி இந்த வழியில் வருவாங்க? இந்த போடிமெட்டு வழி இருக்குல்ல, கம்பமெட்டு போடிமெட்டில் இப்படி வர்றாங்கல்ல, அவங்க காரில் வந்தாலும் அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து தான் வருவாங்க. அது பள்ளத்தாக்கு இதில் இறங்க முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் இங்க பாருங்க, பக்தர்கள் பாதிக்கப்படுறது கூட தெரியாம ஒரு அதுவே வந்து நக்கீரன் கோபாலு ஏற்கனவே எடுத்து போட்டாரு. மகர ஜோதிங்கிறது அங்க கொண்டுட்டு போய் சூடங்களை வச்சு எரிச்சு விடுறாங்கன்னு
கொப்பரையில் எண்ணெயெல்லாம் ஊற்றி தான் எரிக்கிறாங்கன்னு கொப்பரை கொண்டு எரிச்சவன் செஞ்சவன் எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டாரு. இன்னும் மகரஜோதி மகரஜோதி மகரஜோதின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் இன்னமும் நம்ம கலைஞர் சமாதியில தயிர் வடை என்ன முறை சொல்லி அது நான் என்ன சொல்றேன், நீ என்னடா சொல்ற? தப்பு இருக்கா சொன்னதுல? இது இங்க பாரு ஐயா, தப்பு இருக்கா? நீ சொல்ற தப்பு இல்ல தானே. அது இங்க பாரு, அவங்க கலைஞர் இன்னமும் வந்து தயிர் வடை சாப்பிட்டு கொண்டு முரசொலி படிக்கலாம். மகரஜோதி எரியுது பாக்குறாங்க, அவங்க நம்பிக்கை கும்பிடுறாங்க. உங்களுக்கு எங்க நோவுது? எங்க நோவுது? மகரஜோதி தானா உண்டான, அது தானா உண்டாகுது இல்ல கடவுள் யாரையாவது உண்டாக்க சொல்றா? அது எங்க பாடு? உங்களுக்கு என்ன 10 வருஷத்துல நக்கீரன் கோபாலு போட்டதுக்கு அப்புறம் தானே நக்கீரன் கோபாலுக்கு மீசையில தீ பிடிக்க போது பாத்துக்கிறீங்க. தீ பிடிக்கும். அன்னைக்கே வீரப்பன் பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்டாரு. சரிதான்ப்பா. அதாவது 48 நாள் விரதம் இருந்த அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கச்ச எங்க தாத்தா வீட்டுல தாத்தா போனாரா? ஆமா, தாத்தா கும்பிட்ட தெய்வத்தையே நீங்க இப்படி இழிவுபடுத்துறீங்க. அவர் வீட்டுல எல்லாம் இருந்தாக்க இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துல போய் தனியா, அதுவும் அங்கேயும் வீடு இருக்கு, அந்த வீட்லயும் இருக்க மாட்டாரு, தனியா அங்க ஒரு பாறை இருக்கு, மொழுக்கு பாறை. அந்த மொழுக்கு பாறையில ஒரு குடிசையை போட்டு அவரை சட்டி முட்டியெல்லாம் வச்சு அவரை சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிக்கிறதுக்கு மாத்திரம் வருவார். இந்த கேணியில் குளிப்பார், அங்கே போயிடுவார். எல்லாமே இப்படித்தான் 48 நாளைக்கு விரதம் இருந்து போவாரு. என்னத்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டு போனாரு? என்ன கண்டாரு? உங்களை அப்படி பேரனா பெற்றிருக்காரு. கடைசியில அவரு எங்களுக்கெல்லாம் தெரியாம கொடைக்கானல்ல ஏதோ புலியோ கரடியோ அடிச்சு பிடிச்சுங்கிறாங்க, கொண்டுட்டு வந்து வத்தலக்குண்டு ஆஸ்பத்திரியில போட்டுட்டானுங்க. மூச்சு இல்ல, பேச்சு இல்ல, இழைச்சிட்டு கிடக்கு. நீங்க செய்த பாவங்கள் கரையில அவரை தூக்கிட்டு வந்து அப்புறம் வீட்டுல போட்டு நீங்க மக்களை திட்டுறீங்கல்ல, கழிச்சு உயிர் போச்சு. ஆகையினால இந்த ஐயப்பனும் காப்பாத்தல, நொய்யப்பனும் காப்பாத்தல. தாத்தா எந்த வருஷம் நடந்துச்சு அது? இது 1952. நீங்க எப்ப திமுக பக்கம் சேர்ந்தீங்க? நீங்க எப்ப திமுக பக்கம் போனீங்க? 62. 10 வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு போல இந்த மாதிரி நீங்க சேர போறீங்க. செய்ய போற பாவங்களுக்கு முன்னாடியே ஆமா, நாங்க எல்லாம் பாவம் தான். நாங்க பாவம் தான்டா பண்றோம். உங்களை மாதிரி ஆளுகளோட எல்லாம் பேட்டி கொடுக்குறோமே, இதுவே நான் பண்ற பெரிய பாவம் தான். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திமுகவுடைய ஆட்சியில வந்து மதுக்கடைகள் நேரம் காலம் இல்லாம செயல்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நேரமும் இல்ல, காலமும் இல்லையா? 24 hours வந்து பிளாக்ல வித்துக்கிட்டே இருக்காங்க. யாரு? மதுக்கடை இல்லையா இல்ல பார்லையா? மது கடைகளும் செயல்பட்டு இருக்கு, பாரும் செயல்பட்டு. பார் 24 மணி நேரம் இருக்கலாம், அது வேற விஷயம். பாருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணல. கடைக்கு வந்து காலையில 12 மணிக்கு திறக்கணும், இரவு 10 மணிக்கு மூடணும். அதை மீறி பண்ணா தப்பு. காவல்துறை அதை மீறி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நடக்காது எல்லாம் போய் செல்லாது. விருகம்பாக்கத்துல கூட வந்து நேத்திக்கு இதுதான் வந்து எதிர்த்து மக்கள்லாம் வந்து போராடிட்டு இருந்தாங்க. மக்கள் யாருமா? மக்கள் ஒரு 10 பேர் இந்த சீமா மாதிரி ஆளுங்க, 10 பேர் அப்ப மக்கள் விஜய் மாதிரி ஆளுங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அவனுக்கு தான் ஏதோ பண்ணுவானுங்க. இது வேற எந்த மக்கள்? இங்க மாதிரி மது பிரியர்கள் வந்து சந்தோஷப்படுவானுங்க. இரவு நேரங்கள்ல எப்ப போனாலும் மது கிடைக்குதுன்னா அவனுங்களுக்கு சந்தோஷம். அவர்கள் மனைவிகளுக்கு இங்க பாருடா, நான் தான் சொல்றேனே, 50% பெண்கள் தாண்டா இப்ப குடிக்கிறது இல்ல, 50% பெண்கள் குடிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, சர்வே எடுத்தாச்சு. இதை நீங்க சர்வே எடுத்தீங்களா? இதுலயும் சர்வே எடுத்தீங்களா? யாரு? பெண் நிறுவனமா? ஆமா, விளங்குறதுக்கா? நாடு உருப்புறது சர்வே எடுங்கன்னா பெண்கள் எவ்வளவு குடிக்கிறாங்க, இவன் எவ்வளவு குடிக்கிறான். நீ தானடா சொன்ன பப்புல போனா ஃப்ரீயா குடிக்கலாம் வளர்க்குறீங்க. அப்புறம் என்ன புதுசா பெண்கள் அப்படி ஃப்ரீயா? ஃபர்ஸ்ட் எப்படி இந்த டீ எப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்தான், அடுத்து 10 பைசா வித்தான். இன்னைக்கு டீ எவ்வளவு? 10 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுப்பீங்க, அப்புறம் பெண்களுக்கு காசு கொடுத்து குடிக்க வச்சு பழக்கிட்டா அவன் வந்து அதுக்கு அடிமையாயிருவான். அப்படி இருக்கலாம். இல்ல, பெண்களையும் ஆண்களையும் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கி வச்சிருக்கீங்க. அது என்ன குட்டிச்சோறுனா? என்ன செவரு உடஞ்ச குட்டியா இருந்தா குட்டிச்சவர். ஓஹோ, அது குட்டியா இருந்தா அதுக்கு பேர் குட்டிச்சவர். ஆமா, அது மாதிரி ஆண்களையோ பெண்களையோ ஆக்க முடியுமா? ஆக்கிடுவீங்க. எப்படி? இப்படி குடிச்சா ஆகத்தான் செய்வாங்க. ஓஹோ, ஆமா. எங்க பார்த்தாலும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னமும் அந்த குழந்தை பிறக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும் திறந்து வச்சுட்டான். அடே, டாஸ்மாக் சாப்பிட்டாலே குழந்தை பிறக்காதுடா. அது தெரிஞ்சு ஒரு தலைமுறையை அழிக்கிறீங்களே. திமுக என்ன மாதிரியான ஒரு பாவ செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கு புரியுதா? புரியலையா? அது ஜெயலலிதாட்ட கேட்டுக்கணும், எம்ஜிஆர்ட்ட கேட்டுக்கணும். இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கா? அன்னைக்கு இருந்தா என்ன, இன்னைக்கு நாங்க இருக்கோம். அன்னைக்கு கேட்கணும்ல, அன்னைக்கு எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு கேட்டு அவங்க சரியில்லைன்றதுனாலதான் உங்களை வந்து அதெல்லாம் சரியில்லைன்னு எத்தனை வருஷமா, 30 வருஷமா அவ சரியில்லாம திரும்ப ஓட்டு போட்டீங்க. எம்ஜிஆர் இருக்குன்னு தொட்டிங்க, அவருக்கு தான் ஓட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அதுக்கு 10 ஆண்டு அதுக்கு இடையில திமுக ஆட்சிக்கே வரல. அது ஆட்சிக்கு வந்தா
வந்தாருன்னா நாங்கள் வந்தது மைனாரிட்டி அரசு. 2வது 10 ஆண்டு காலம் கண்டினியூவாக எடப்பாடி ஒரு 4.5 வருஷம் ஆண்டார். அந்த அம்மா இருக்கும்போது தானே மறுபடியும் வந்துச்சு. 2016 ஜெயிச்சு வந்துச்சு, 2011 ஜெயிச்சு. அதுக்குதான் இனிமே அப்படி இருக்க கூடாதுன்னு தான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்க ஒன்றும் எங்களுக்கு வாக்களிக்கல. வாக்களிச்ச மக்களுக்கு நாங்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாக்களிக்காத மக்களுக்கும் சேவை செய்கிறோம். எங்களுடைய சேவையே பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மகேசன் சேவையை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இல்ல, முன்னாடி ஒரு காலத்துல குமரி கண்டத்துல யாழின்னு இருக்குமா, சிம்ம யாழி, பல யாழிகள் இருக்குமா, அழிஞ்சு இன்னைக்கு இருக்கிறது தெரியாம போச்சு. அந்த காலத்துல மனிதர்கள் எல்லாம் 10 அடி, குறைஞ்சது 10 அடி இருப்பானா, அப்படி ஃப்ளோர்ல பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த இனமே இல்லாம போச்சு. அது மாதிரி இனி தமிழர் என்ற ஒரு இனமே இருக்கக்கூடாது, குடிச்சு தலைமுறையே இல்லாம போகட்டும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை பண்றீங்களா? சொல்லுங்களேன். எங்க வீட்டுல 7 அடி பசங்க இருக்கானுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் பேசுங்க. என்ன அன்னைக்கு 10 அடின்ற, இன்னைக்கு 7 அடின்றது பெருசு. இன்னைக்கு அதான் 7 அடி, அன்னைக்கு 10 அடின்றது சர்வசாதாரணம். 7 அடி இருக்கான். நீங்க வந்து நல்ல சரக்கு, நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. நீங்க நல்ல சாப்பாடு கொடுத்து, அதான் ஊட்டச்சத்து. ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு டாஸ்மாக். நீங்களே சொல்றீங்க டாஸ்மாக்ல குடிச்சா அவனுக்கு தலைமுறையே இருக்காது. உங்களுக்கு தெரியுது இல்ல? உண்மைதானே? அவன் எங்கடா பொண்டாட்டிட்டு போய் படுக்க போறான்? அவன் தான் போதையில போய் படுத்து. நீங்க தானே படுக்க வைக்கிறீங்க. நாங்க எங்கடா படுக்க வைக்கிறோம்? எம்ஜிஆர். உங்கள்ட்ட பேசுறது செவத்துக்கிட்ட முட்டிக்கலாம் போயிட்டு. பக்கத்துலதான் சோறு இருக்கு, முட்டிக்கும். அதான் சொல்றேன். 26ல முட்டுறேன். சரி. சீமான் வந்து சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு நாங்க பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்கு இந்த திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. கையாலாகாத கபோதிகள் எல்லாம் பேசுற பேச்சு இது. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வியா? அப்புறம் என்ன அது? 1000 ரூபாய் கொடுத்து தான் நாங்க ஓட்டு. ஆமா, 1000 கொடுத்தா வாங்குறீங்க. யார் சொன்னா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம நிக்க திராணி இருக்கா? நாங்க ஓட்டெல்லாம் காசு கொடுக்கறது இல்ல. இப்ப மாசம் 1000 கொடுக்குறீங்களா? என்ன அது? அது மக்களுடைய உரிமை. எந்த மக்களுக்கு உரிமை? அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. அரசாங்கம் கொடுக்குதுன்னா நீங்க ஏன் ஓட்டு கேக்குறீங்க? அதை வச்சு நாங்க கொடுத்தோம் எதுக்கு சொன்னீங்க? நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லியிருக்கீங்க. எதுக்கு அதுல வந்து கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் இடம் பெற்றிருக்கு? எதுல? மகளிர் உரிமை தொகை அப்படின்னு விளம்பரம் பண்றீங்க இல்லையா? அதுல ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், கலைஞர் அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் உதயநிதி அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் ஏன் வந்து இடம்பெற்று? ஆமா, முன்னாள் முதலமைச்சர், எங்களோட உரிமை தொகையில உங்க போட்டோ எதுக்கு போடுறீங்க? எங்க உரிமை தொகையில உங்க போட்டோ எதுக்கு? எது? எங்க உரிமை தொகையில் நாங்க தான் சாங்க்ஷன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க சாங்க்ஷன்னா நீங்க உங்க உரிமை வந்து வேலைக்காரனா வச்சிருக்காங்க. வேலைக்காரர்கள் வேலையை மட்டும் தான் பார்க்கணும். இந்த அராஜகம் பண்ணப்படாத வந்து இருந்துகிட்டு ஒழுங்கா உட்கார்ந்து கையெழுத்து போட்டோமா, எங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்கணுமா, இந்த திட்டங்களை செயல்படுத்தணுமா, சம்பளம் தரல, மாசம் சம்பளம் தரமா இல்லையா உங்களுக்கு? நான் எங்க வீட்டு வேலைக்கார சம்பளம் கொடுத்தா வேலை வாங்குவேன். உங்களுக்கு மாசம் 1.5 லட்சம் சம்பளம் தரேன். என்ன வேலை வாங்குறீங்க? கார்ல சொகுசா ஊர் சுத்துறதா வேலையா? எம்எல்ஏவுக்கு, முதலமைச்சருக்கு, மந்திரிக்கலாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும். என்ன பண்றீங்க நீங்க? உங்க போட்டோ போடுறீங்க. மாணவர்களுக்கு உபயோகப்படுத்த லேப்டாப்ல முதல்வர் போட்டோ ரைட், ஓகே. முன்னாள் முதல்வர் போட்டோ ஏன் போடுறீங்க? அதை அழிச்சு விட்டா வாரண்டி கிடையாதான். ஃபர்ஸ்ட் தெரியும், ப்ரொசீஜர் தெரியுமா? உள்ள அது ஃபால்ட் ஆனாதான் வாரண்டி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க போட்டோ ரிமூவ் பண்ணாலே வாரண்டி கிடையாது. என்ன அது? திமுக அட்டகாசம் எல்லை மீறி போகிறது. அப்படியா? ஆமா, பாப்போம். தம் பிடிக்க பேசுறேன், பாப்பா மட்டும் போயிட்டீங்க. தம் அடிச்சு நீ பேசு. நீ தம் அடிச்சு பேசினால்தான், தம் பிடிச்சு பேசினாலும் எங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு என்ன கவலை? எங்களுக்கு தானே கவலை. எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. கூச்சமாவே இல்லையா? நாச்சமாவது கூச்சமாவது. கொள்ளை அடிக்கும் போது நாங்க கொள்ளை அடிச்சா தானே அதை பத்தி கவலைப்படணும். ஊர் அடிச்சு ஒலையில போட்டுறோம்னு சொல்லுவாங்க. அதை ஊர் அடிக்கிறவனுக்கு தான் தெரியும். நாங்க ஒலையில எல்லாம் போட மாட்டோம். டைரக்டா இதுல போட்டுருவீங்க, அக்கௌண்ட்ல போட்டு உங்க அக்கௌண்ட்ல இருந்து செக் கிழிச்சு கொடுப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.